ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்மளோட மூவி சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு மினி கியூட் டிராமாவை தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். என்ன ஆக போகுது, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோயினோட பேரு லோலோ. ரொம்ப ஜாலியா கிளம்பிட்டு இருக்கால. ஏன்னா இன்னைக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸும் இவளோட பேரண்ட்ஸும் என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்காக மீட் பண்ணிக்க போறாங்க. இன்னைக்கு மட்டும் லைஃபே எனக்கு செட்டில் ஆக போகுதுன்னு ஹாப்பியா தான் லோலோ உள்ள போயிட்டு இருக்கா. அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு அம்மா எங்க இருக்கீங்கன்னு கேட்டே போயிட்டு இருக்கா. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னே அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கிஸ் பண்ணிட்டு இருக்கான். லோலோ இதை பாத்துட்டா. எத்தனை நாளா அது நடக்குது, என்ன நடக்குதுங்கன்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட போறா. அங்க கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோவோட பேரு ஷான். இந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவை பிடிச்சிட்டு சார் சார் கொஞ்சம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கையை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஷானோட, அதாவது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். கையை பிடிச்சு 10 செகண்ட்க்கும் மேல இருக்கும், ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு கையில இருக்கிற பேப்பர்லாம் வேணும்னே கீழே தூக்கி போடுறான். அதுக்குள்ள அந்த பாய் ஃப்ரெண்ட் கிளம்பி போக லோலோ துரத்திட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. பார்த்தா தெரியுது, யாராவது 10 செகண்ட்க்கும் மேல தொட்டா நம்ம ஹீரோ அவங்களோட உருவத்துக்கு மாறிடுவானா. இப்ப ஹீரோ பாய் ஃப்ரெண்ட் உருவத்துக்கு மாறி இருக்கான். நேரா அவன் கிளம்பி அவனோட ரூம்குள்ள போக ஆரம்பிக்க லோலோ பாத்துடுறா. பாய் ஃப்ரெண்ட் தான் நினைச்சிட்டு பின்னாடியே வரா. நில்லுடா ஃப்ராடு, என்ன ஏமாத்த பாக்குறியா, எப்படி தைரியம் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்ப அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க அவன் நான் கிடையாது, ட்ரெஸ் வேற மாதிரி இருக்குல்ல, தெரியல தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல லோலோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வேகமா ஹீரோ போயிட்டு அவன் மேலேயே விழுந்துடுறான். 2 பேரும் ஆக்சிடென்டலா கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் மறுபடியும் நம்ம ஹீரோ, நம்ம ஷான் அவனோட உருவத்துக்கே மாறி இருக்கான். அந்த நேரத்துல லோலோவோட பாய் ஃப்ரெண்டு அம்மா 2 பேரும் ஹோட்டல் ரூம்குள்ள வந்துடுறாங்க. பாத்தீங்களா ஆண்டி, என்ன சீட்டர்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு சீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் பிளேட்டையே மாத்தி போட்டுட்டு இருக்கான். அங்க உள்ள அசிஸ்டன்ட் வந்துடுறான் ஹீரோக்கு. என்ன பாஸ் எப்படி நீங்க அதுக்குள்ள அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, வேணாம் அதை பத்தி பேசாதுங்கிற மாதிரி ஹீரோ சிக்னல் கொடுக்கறான். இல்லம்மா என்ன ஆச்சுன்னா அப்படின்னு லோலோ ஆரம்பிக்கிறா. ஷான் உடனே, ஆண்டி கவலைப்படாதீங்க நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு லோலோவோட வாயை மூடி விட்டுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு தடவை நம்ம ஷான் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கும் போது ஏதோ போன் வந்திருக்கு. இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. போன் பேசிட்டு வரதுக்குள்ள அவன் வைன்ல ஏதோ ஒரு மந்திரத்தை கலந்துடுறாங்க. அது குடிச்சிடுறான் எடுத்து ஷான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எப்ப யார தொட்டாலும் 10 செகண்ட்க்கும் மேல அவங்களோட ஒரு பிசிக்கல் டச் இருந்ததுன்னா அவங்க உருவத்துக்கே மாறிடுவான். ஒரு தடவை ஒரு சின்ன பையனை தொட்டு குழந்தையாவே மாறிருக்கான். இந்த விஷயம் எல்லாமே கூட இருக்கானே ஒரு அசிஸ்டன்ட், அவனுக்கு மட்டும்தான் தெரியுமா. இந்த கதைய லோலோட்ட சொல்லிட்டு, ஆனா எப்பவுமே நான் மறுபடியும் என் உருவத்துக்கு மாறுறதுக்கு 3 நாள் ஆகும். ஒன்னு ஆனா கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே என்னோட நார்மல் உருவம் வந்துச்சு. சோ நீ எனக்குனே விதிக்கப்பட்ட பொண்ணு போல, நீ என்ன பண்ற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லோலோ பாக்குறா, உனக்கு பாடியில பிரச்சனை இல்ல, மூளையில தான் பிரச்சனை, போயான்னு கிளம்புறா. கரெக்டா அங்க வர அசிஸ்டன்ட் இருங்க ப்ரூவ் பண்றேன்னு ஷானோட கணத்தை தொட்டு பார்த்தா அசிஸ்டன்ட் மாதிரியே ஷான் கம்ப்ளீட்டா மாறிடுறான். இப்ப பாரு அப்படின்னு பக்கத்துல வந்து லோலோக்கு மறுபடியும் கிஸ் பண்றான். மறுபடியும் ஷானுக்கு அவன் ஒரிஜினல் முகம் வந்துருது. என்னையா அது, பேயா பிசாசா, அது மட்டும் இல்லாம உனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரே நாள்ல உன்னை 2 தடவை கிஸ் பண்ண வேண்டியிருக்கு, என் பக்கத்துல வராத, இங்க கிளம்பி போன்னு சொல்லிட்டு லோலோ அங்க இருந்து போயிடுறா. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஒரு கம்பெனியோட சிஇஓ, பார்க்க நான் ஹான்சமா தானே இருக்கேன், என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்ட்டு ஷான் கேட்டுட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் பணம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க பாஸ், இந்த பொண்ணு கொஞ்ச நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற டைப் போல, அது கூட புரியலையான்னு அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். லோலோ வீட்டுக்கு வரா. வீட்டுல அவளுக்கு ஷிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்கான். அவனை ரொம்ப பிடிக்கும் போல. எல்லா இடத்துலயும் அவன் போட்டோ தான், பில்லோஸ்ல எல்லாம் கூட அவன் போட்டோ தான். என்ன ஷிங், உன் மேல இருக்க லக்கு கொஞ்சமாவது என் பக்கத்துல வராதா, உன்னை பாக்குற வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து லோலோக்கு ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ கால் வருது. அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு, எல்லாம் ஷிங்கோட அதிர்ஷ்டம் தான் சொல்லிட்டு இன்டர்வியூல போய் உட்கார்றா. பார்த்தா அங்க வர பாஸ் வேற யாரும் இல்ல, ஷான் தான். சரி ஓகே, நீ எனக்கு கல்யாணம் கூட பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் டேட் பண்ணலாம், புரியுதா, டேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இது பாக்குறா லோலோ, எனக்கும் வேற வேலையும் வேற இல்ல, சரி ஓகே இத பத்தி நம்ம பேசலாம், ஆனா நான் வந்து டேட் எல்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு செக்ரட்டரியா இருக்கேன், அப்போ உங்க கூடயே நான் இருக்கலாம்ல, இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்லன்னு சொல்லிட்டு லோலோ புதுசா சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கு முடியாட்டி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு லோலோ கிளம்பிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து லிஃப்ட்ல அவளுக்கு பிடிச்ச அந்த ஹீரோ ஷிங் இருக்கான்ல பக்கத்துல வந்துட்டு இருக்கான். நீங்க ஷிங்கு தானே, நான் உங்களோட பெரிய ஃபேன், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, ஆட்டோகிராஃப் வாங்கிக்கவான்னு சொல்லிட்டு ஏதோ கேக்குறா. கரெக்டா அந்த 2 பேரும் வந்துட்டு இருக்க லிஃப்ட்லயே மறுபடியும் ஷானும் அசிஸ்டன்ட்டும் ஏறுறாங்க. ஷானை பார்த்துட்டு இந்த ஷிங்க அண்ணான்னு கூப்பிடுறான். நான் ப்ளீஸ்னா என் படத்துக்கு கொஞ்சமாவது ப்ரொடியூஸ் பண்ணு, ஒரு 20 கோடியை இறக்குனா, இந்த படம் தான் எனக்கு வாழ்க்கையே கொடுக்க போகுதுன்னு சொல்ல, தேவையில்லாத விஷயத்த பேசாதன்னு சொல்லிட்டு, லோலோ நீ கிளம்ப போறேன்னு தானே சொன்ன, எதுக்கு இங்கே நிக்கிற அப்படின்னு கேட்க பாக்குறான். நம்ம அண்ணனுக்கும் இவளுக்கும் ஏதோ நெருங்கிய கனெக்ஷன் இருக்கு போல, இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கணும்னு ஷிங், லோலோ என் ஃபேன் தானே சொன்னீங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு டின்னர் டேபிளுக்கு கூட்டு போயிடுறான்.
நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு லோலோ ஒரு கீ செயின் மாதிரி இருக்கு அதை காட்டுறா. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, இதெல்லாம் யாராவது ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படின்னு ஷிங்கு கேக்குறான். எனக்கு ஆனா அது ஒரு பெரிய விஷயம் லோலோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறா. மறுபடியும் மறுபடியும் ஷான் கிட்ட இருந்து போன் வந்துட்டே இருக்கு. அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியுமா? எனக்கு ஷான் பத்தி ரகசியம் எல்லாம் தெரியணும். எனக்கான ஸ்பையா நீ இருப்பியா ப்ளீஸ்ன்னு சொல்ல, அது அவரோட பிரைவசி, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு லோலோ சொல்றா. ஆனா இவ மேல அவனுக்கு பயங்கர கிரஷ் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு வேணும்னே இந்த ஷிங் இருக்கான்ல கொஞ்சம் வாயை தொடச்சு விட்டுறது, சாப்பாடை ஊட்டி விட்டுறதுன்னு ரொம்ப அட்டென்டிவா இருக்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம லோலோ எனக்கோ ஒரு நாள் பயங்கரமா அழுதுட்டு இருந்திருப்பா போல. அப்பதான் ஷிங்க பாத்திருக்கா. என் அம்மா எனக்காக இதை பண்ணாங்க, நான் உனக்கு கொடுக்குறேன்னு இந்த கீச்சைனை கொடுத்திருக்கான். எனக்கு இவன் ஹெல்ப் பண்ணா, நானே ஏதாவது பதிலுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்ல சொல்லிட்டு லோலோ ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. கரெக்டா அங்க ஷான் வரான். லோலோவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்னை ஏன் டேட் பண்ண சொல்றேன்னு உனக்கு புரியுதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஆனா அதுக்குன்னு நான் உங்களை டேட் பண்ணணும்னு அவசியமா என்ன? ஆனா உங்க ஆபீஸ்ல நான் தான் செக்ரட்டரியா ஒர்க் பண்றேன்னு சொல்றேன்ல, நாளைக்கு வரேன்னு லோலோ சொல்றா. அடுத்த நாள் கிளம்பி வரா. லோலோ மாதிரி ஒரு டம்மி ஒர்க்குக்கு வந்திருக்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் மட்டமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அங்க ஷான் வந்துடுறான். லோலோ என் பர்சனல் செக்ரட்டரி, அவளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு தனியா கூட்டு போறான். இங்க அந்த ஷிங் இருக்கான்ல, அவனோட அம்மா இங்க நம்ம ஷானோட சித்தி போல, அங்க அப்பாவோட 2வது ஒய்ஃப் போல. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கவே இல்ல ஷான. ஷிங்கு சொல்லிட்டு இருக்கான், அம்மா அண்ணன் காசை ப்ரொடியூஸே பண்ண மாட்டேங்கிறான். லோலோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான், என்னன்னு தெரியலன்னு சொல்ல உடனே லோலோவை கூப்பிட்டு விட்டுடுறாங்க. கரெக்டா அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கலான்னு அந்த சித்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஷான் போன் பண்றான்னு சொல்லிட்டு லோலோ அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. லோலோ பாஸ பார்த்து ஷானை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு போறா. ஆனா அங்க உள்ள நிக்கிறது ஷிங்க தான் நிக்கிறான். ஷிங், நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ இப்பதான் புரியுது, ஷிங்க உங்களை தொட்டதால உங்க உருவம் மாறிடுச்சான்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதுக்கு லோலோ போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க ஷிங்கோட அம்மா வந்துடுறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு கூட நீ க்ளோஸா இருக்குன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்னு ஷிங்கு உருவத்துல இருக்க நம்ம ஷான் வெளியே அமிச்சிட்டு லோலோவுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அவனோட நார்மல் உருவத்துக்கு வந்துடுறான். இப்ப செக்ரட்டரியா வேலை பாக்குறால, சோ அதுக்கான வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துதானே ஆகணும். ஒரு நாள் நம்ம ஷான் வீட்டுல இருக்கும்போது ஃபைல் கொடுக்கணும்னு வரா. இவனோட சீக்கிரட்டை வாயில சொன்னா நம்ம நம்ப மாட்டான் ஷிங்கு. இவனை எப்படி மாட்டி விடுறேன் பாருன்னு வீட்டுல ஒரு கேமரா வைக்கிறா. கரெக்டா பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு பாத்ரூமோட வெளியே வந்துட்டு இருக்கான் ஷான். இவ பாத்துட்டு சட்டை கூட போட மாட்டீங்களா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு வெளியே ஓடி போயிடுறா. வெளியே வந்து ஒரு டெலிவரி மேன் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து உள்ள இருக்கிறவரோட கையை தொடணும், ஒரு 10 செகண்ட்க்கு தொடணும்னு சொல்ல சரி ஓகேங்க அப்படின்னு அவனும் காசை வாங்கிக்கிறான். அடுத்த நாள் லேப்டாப்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு லோலோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்க நம்ம ஷான் வந்துடுறான். எப்படி வந்தான்? கையை தொட்டுனா அவன் உருவம் மாறி இருக்கும், எனக்கு கிஸ் பண்ணாம கண்டிப்பா அவனால பழைய உருவத்துக்கு வர முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதேதான் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓட ஆரம்பிக்குது. இவ வச்சுட்டு வந்தால கேமரா அதோட லைவ் ரிலே வர ஆரம்பிக்குது. அதுல பார்த்தா ஷானோட 6 பேக் மட்டும் தான் தெரியுது. வந்த டெலிவரி கை இவனை தொடவே இல்ல போல. சோ எந்த ப்ராப்ளமும் நடக்கவே இல்ல. என்னது இது, என் ரூம்ல யாரு சிசிடிவி கேமரா வச்சதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு நேரா ஷான் லோலோவை கூட்டு போயிடுறான். என்ன நடக்குது, எதுக்காக கேமரா செட் பண்ண, நீ ஷிங்குக்கு ஸ்பையா வேலை பாக்குறியா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, சே இல்லையே, எனக்கு உங்களோட 6 பேக்க பார்த்துட்டு ரொம்ப ஆசையாயிடுச்சு, அதனால்தான் ரகசியமா கேமரா வச்சு அப்பப்ப பாக்கலான்றதுன்னு போய் புழுவிடுறா. அவ்வளவுதான், ஷான் நேரா அப்படியான்னு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு 6 பேக்க நேர்லயே பார்த்துக்கோன்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்கான். இல்ல சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்க தம்பி பண்ண சொன்னாரு, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன்னு வெளியே ஓடி போயிட்டு இருக்கா. ஷிங்க எனக்கு ரொம்ப வருஷமா பிடிக்கும், அதனால அவன் சொல்றதை நான் கேக்குறேன். இந்த ஷான் எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்னு எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா இவ வரத்துக்கு முன்னாடியே அவளோட வீட்டு வாசல்ல ஷான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இங்க நிக்கிற, வெளியே போன இவ சட்டையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்க அவங்க அம்மா பாத்துடுறாங்க. என்ன பண்றீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள நம்ம லோலோவோட சித்தி ஒருத்தங்க வந்திருப்பாங்க போல, ஒரு ஆன்டி. அவங்க லோலோக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்காங்க. இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு லோலோ மேல கைய போட்டுட்டு ஷான் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டே இருக்கான். டிவில வர அப்ப அவனை பத்தி நியூஸ் வரப்போகுது போல, இந்த டிவி நியூஸ் வைங்களா அப்படின்னு நியூஸ்ல இவன் பெரிய கம்பெனி கூட சைன் பண்ணிருக்கான், பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த ஆண்டி கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு லோலோவோட அம்மாக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கு. போங்க போங்க, 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்கப்பான்னு அவங்களே மோட்டிவேட் பண்ணி அனுப்புறாங்க. லோலோ வெளியே வந்துட்டு இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா அதுக்காகலாம் நான் உன்னை வந்து லவ் பண்ணுவேன் நினைச்சு கூட பாக்காதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கூடவே ஷென்னும் வந்துட்டு இருக்கான். 2 பேரும் வெளியே வந்து நிக்கும் போது இவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் பக்கத்துல வந்து நின்னுட்டு, என்ன லோலோ ஏதாவது புது பணக்காரனை பிடிச்சிருக்கியா என்ன, அவனுக்கு வேலைக்காரியா இருக்கியா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு லோலோ ஆனா கொஞ்சமா அப்செட் ஆயிடுறா. இதுவும் சொல்லாம இருக்கும் போதே அங்க ஷான் வந்துடுறான். கார் ஓபன் பண்ணி செல்லம் ஏறு, பேக்ஸ் எல்லாம் என்கிட்ட கூடு அப்படின்னு வாங்கி காருக்குள்ள வச்சுட்டு லோலோ வாங்குது பத்திரமா கூட்டு போறான்.
இத பார்த்துட்டு இந்த ஜோடிக்கு பயங்கரமா வயிறு எரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு லோலோ யோசிக்கிறா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்காக என்னென்னவோ பண்ணிருக்கான். இவனை போய் யாராவது மாட்டி விடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா நம்மள எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கான், கொடுமைப்படுத்துறான். இவனை பத்தின எல்லா விஷயத்தையும் யார்கிட்டயாவது சொன்னாதான் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஷான் அங்க சட்டையில பட்டனே சரியா போடாம இந்த ஃபைல் இருக்கிற இந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு கொடுக்குறான். கரெக்டா பட்டனை போடியாயோ, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. லோலோ பட்டன் போட ட்ரை பண்ணிருக்கா. அதுக்குள்ள ஷானோட அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, சாரி தெரியாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கான். லோலோ பாக்குறா, என் மானத்தை வாங்குறதுக்காகவே இவன் எதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான், என்ன எங்க வீட்டுல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றா. லோலோவை ஷான் வீட்டுல வந்து டிராப் பண்றான். பார்த்தா அவங்க அம்மா மளிகை கடை மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க போல. நிறைய லக்கேஜ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சு உள்ள ஹெல்ப் பண்றியாப்பா, வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு சொல்ல. ஷான் பாக்குறான், எந்த கேள்வியுமே கேட்காம எல்லா வேலையும் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கான். ஏமா அவன் தலையில இந்த வேலையெல்லாம் கட்டுறன்னு லோலோவே கேக்குறா. இல்லடி, ஆம்பளையா பொறுப்பா இருக்கானா நான் செக் பண்ண வேண்டாமா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எங்கயோ கடைக்க போறேன்னு அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. லோலோ குளிக்க போறவ பாத்ரூம்லயே வலிக்கு விழுந்து வச்சிடுறா. ஷானுக்கு சத்தம் கேட்டு வேகமா போய் கதவை திறந்தா, அறிவு கட்டவனே, நான் விழுந்தா நானே ஏஞ்சுக்க மாட்டேனா, எதுக்குடா உள்ள வரன்னு இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. சோப்பு எடுத்து இவன் மண்டையிலேயே அடிக்க நல்ல கணத்துல அடிபட்டுருது. வெளியே வந்து உட்காந்துட்டு வீட்டை விட்டாவது வெளியே போலான்னு ட்ரை பண்றான். ஆனா அவங்க அம்மா பிளான் பண்ணி டோரை லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க போல. சோ ஷான் உள்ளே அமைதியா இருக்கான். லோலோ அங்க வரா, காட்டி தொலை, மருந்து போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு ஷானுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. எங்க அம்மா தான் அந்த வேலையை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, போனா போது புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உன்கிட்ட ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஷான் பக்கத்துல வரான். லோலோ கொஞ்சமா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. கீழே விழுந்து கை நல்லா அடிபட்டு இருக்கு, கைக்கு மருந்து போட வந்தேன். லோலோ, உன்னை பத்தி நீ ஓவரா எஸ்டிமேட் பண்ணிக்காதன்னு ஷான் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி அக்கறையா ஏதாவது பண்ண லோலோக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டே இருக்கான் இவன். சரி ஓகே, நான் போய் சாப்பிட்றதுக்கு எதுனா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு லோலோ போறா. கொஞ்சமா ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. நிஜமாவே சமைப்பியா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, ஃப்ரைட் சிக்கன் நான் நல்லா பண்ணுவேன், ஒழுங்கா சாப்பிடு, ஆனா ஒரு கப்பு பியர் தான் இருக்கு, அது எனக்குன்னு சொல்ல. உன்னால செய்ய முடியாத வேலை ஏதாவது நான் சொல்றேன், அப்படி இருந்தா நான் குடிக்கலாம், நீ என்னால முடியாது இருந்தா நீ குடிக்கலான்னு மாறி மாறி. நான் வந்துட்டு எக்ஸாம்ல ஒரு தடவை 0 மார்க் வாங்கினேன்னு பெருமையா அதை லோலோ சொல்லிக்கிறா. நான் ஐல் ஸ்கோர்ல 8.5 வாங்கியிருக்கேன், உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா எட்டாதுன்னு மாறி மாறி குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் சிப் தான் ஒண்ணு இருக்கு. எனக்கு அம்மா இல்ல, என் கூட இருக்கிற அந்த ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க என்னோட சித்தி. எனக்கு அம்மா பாசம்னா எப்படின்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஷான் பேச ஆரம்பிச்சிடுறான். சேம் தான், எனக்கும் அப்பா இல்ல, நானும் அப்பா பாசம்னா என்னன்னு பார்க்காம தான் வளர்ந்தேன். அப்போ எனக்கும் இதை குடிக்கிறதுக்கு அருகதை இருக்குதானே அப்படின்னு கேட்க, ஒரு பூனையை தான் நான் ரொம்ப பாசமா வளர்த்தேன், ஆனா அந்த பூனைய என் சித்தி இருக்காங்கல்ல, அவங்க துரத்தி விட்டுட்டாங்க, அதுக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஷான் சொல்றான். சரி ஓகே, என் வாழ்க்கையே பரவாயில்ல போல, அப்பா இல்லாட்டியும் என்ன பாத்துக்கிறதுக்கு நல்ல அம்மாவாது இருக்காங்க, இத நீயே குடி, இது குடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு நிறைய லக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோலோ சொல்றா. ஷான் தேங்க்யூன்னு இதை குடிச்சிட்டு லோலோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா பாட்டு பாடுவேன், என் பாட்டு கேட்டா நிம்மதியா தூங்கலான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நான் உனக்கு ஸ்பெஷலா ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்ல, அவ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டே இருக்கான் ஷான். உண்மையாவே லோலோக்கு தூக்கம் வந்துருது, அந்த இடத்துலயே தூங்கி போயிடுறா. சூப்பரா இருக்கு ஷிங் பாட்டு, செம்ம பாட்டு ஷிங் அப்படின்னு அவ சொல்ல, நான் ஷிங்கு கிடையாது, நான் ஷான் அப்படின்னு குரல் கேக்குது. டக்குன்னு எந்திரிச்சிடுறா. பார்த்தா ஆபீஸ்ல இருக்கா. எதுக்காக நமக்கு ஷிங்குக்கும் ஷானுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அவ ஆபீஸ் டேபிள்ல பார்த்தா ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. உன் அழகுல நான் மயங்கிட்டேன், என்னைக்குமே நீதான் பெஸ்ட் அப்படின்னு தான் எழுதி இருக்கு. நேரா ஷான் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி கிரிஞ்சா எதுவும் எழுதாதீங்க, அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்ல. நான் எழுதல, இது ஹேண்ட் ரைட்டிங்கா அப்படின்னு ஷான் கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்து டேபிள்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு, அதை எடுத்து அனாவசியமா படிச்சிருக்கா. இவளுக்கே லைட்டா அவமானமா தான் இருக்கு. ஆமா, அந்த லவ் லெட்டரை பார்த்ததும் ஏன் ஞாபகம் ஏன் வந்துச்சு, நான் ஏன் உனக்கு எழுதியிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஷான் கேட்க ஆரம்பிக்க, இருக்கிறதுலே உங்களதான் எனக்கு பிடிக்காது, சோ அதனால நினைச்சேன், நான் முட்டாளு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை ஏன் லவ்வோட சேர்த்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னே தெரியல. ஒருவேளை நம்ம ஷானை லவ் பண்ணதும் ஆரம்பிச்சிட்டோமா, நமக்கு ஷிங்க தானே ரொம்ப பிடிக்கும், ஷிங்கு பக்கத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அங்க இருந்து இவ கிளம்பி போயிட்டே இருக்கா. ஷிங்கு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒரு இடத்துல. ஷிங் இன்னைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிருப்பான் போல. ரொம்ப நேரம் ஆகுது, மாஸ்க் எல்லாம் போட்டு ஷிங் அங்க வந்திருக்கான். இங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா அப்படின்னு கேட்டுட்டு, என்னது இது, ஏதாவது அவனை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, உள்ள போய் கொஞ்சம் சுத்தி பாக்கலாமா அப்படின்னு லோலோ கேக்குறா. சரி போலாம் அப்படின்னு ஷிங்கும் கூட்டு போறான். இது பாரு, இதுல கூலிங் நல்லா இருக்கு, இத குடின்னு அவனோட ட்ரிங்க குடிக்கிறான். ஆனா அதை நான் எச்ச பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு மறுபடியும் இவகிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். சீக்கிரட்டை கண்டுபிடிச்சியா இல்லையா, பிளீஸ் கண்டுபிடி, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷானை மாட்டி விட கூடாது அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தோணிட்டு இருக்கு. ஆனாலும் ஷிங் நம்ம மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு, ஷிங் தான் நமக்கு எல்லாமே, அவர் கேக்குறத நம்ம சொல்லாம இருக்கலாமா,
இப்ப போய் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா அப்படின்னு லோலோ பேச ஆரம்பிக்கிறா. நீ இதுக்கு முன்னாடி ஷானை கிஸ் பண்ணிருக்கியா, அவனை கிஸ் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்க கேட்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு இப்படி வித்தியாசமா இவன் திடீர்னு கேட்கணும், எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடிதான் ஷிங்கு நின்னுட்டு இருக்கான். ஷிங்கு தொட்டதால ஷான் ஷிங்கு மாதிரியே மாறிட்டு இவகிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பான் போல. அங்க ஷிங்கு அவனை பார்த்துட்டு என்ன மாதிரியே இன்னொரு உருவம் நிக்குதேன்னு மயங்கி விழுதுட. இதுக்கும் மேல அவன்கிட்ட உண்மையை சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கிறது உன் கையில தான் இருக்கு லோலோ. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. ஆனா அவன்கிட்ட நீ உண்மையை சொன்னா அவன் அம்மா கிட்ட சொல்லி என்ன சிஇஓ பதவியில இருந்து தூக்குறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு நான் மோசமானவனான நீயே முடிவு பண்ணிக்கோன்னு வேகமா அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவனோட உருவத்துக்கு மாறிட்டு அங்கிருந்து ஷான் கிளம்பி போயிடுறான். நேரா லோலோ ஓடி போறா. மயங்கி விழுந்த ஷிங்க காப்பாத்துறா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத வீடியோகிராஃபர்ஸ்ல நிறைய பேர் போட்டோ எடுத்துடுறாங்க. ஏன்னா ஷிங்க செலிபிரிட்டி இல்ல. அடுத்த நாள் நிறைய மீடியா அவுட்லெட்ல ஒரு ஃபேனையே லவ் பண்றாரு ஷிங்க. கேவலமான ஆளா இருப்பார் போல, அந்த பொண்ணை ஏமாத்துறாரு அப்படின்னு கண்ணா பின்னா நியூஸ் வந்துட்டு இருக்கு. உடனே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு லோலோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. ரகசியமா திருட்டுத்தனமா தான் இனிமே எந்த இடத்துக்கும் போகணும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆபீஸ்ல போய் இவ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட அவளுக்கு ஏதோ பார்சல் வருது. அது குப்பை தொட்டில போட்டுட்டு லோலோ அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள ஷான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அதை எடுத்து உள்ள போய் பார்த்தா இவளுக்கு அவ்வளவு டெத் வார்னிங்ஸ் வந்திருக்கு ஷிங்கோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. இதுல அவளுக்கு ரொம்பவே நிலைமை மோசமா இருக்குங்கிறத நல்லா ஷான் கண்டுபிடிச்சிடுறான். அடுத்து ஒளிஞ்சு நம்ம லோலோ அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கும் போது பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு ஷான் இது வந்து என் தம்பியோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ரிங்க கையில மாட்டி விட்டுடுறான். உங்க கம்பெனியோட பேருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் என்ன லவ் பண்றீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், என்ன ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு லோலோ இன்னும் கூட மனசே ஒப்பாம பேசிட்டே இருக்கா. லோலோவை வீட்டுல வந்து டிராப் பண்ணிட்டு நம்ம ஷான் கீழே இறங்குறான். கீழே போன் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு லோலோ கால்ல மண்டி போடுறா. என் பொண்ணு ப்ரப்போஸ் பண்றா, செம்ம கியூட்டா இருக்குல்லன்னு அவங்க அம்மா ஆன்டிஸ்ன்னு மத்த எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. மா இல்லம்மா அது ஃபேக்குமான்னு சொல்றா. அடுத்த நாள் மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் இவளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஓனர் மேடம்னு. இல்லங்க அதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமை எப்படிதான் மாறப்போதோ தெரியல அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. அங்க அசிஸ்டன்ட் வந்துடுறான். யோ அது ஆக்டிங்யா, அவர் கம்பெனியை காப்பாத்துறதுக்கு அவர் பொய் சொல்லிருக்காருயா அப்படின்னு மறுபடியும் இவ பேசிட்டு இருக்கா. ஒருவேளை லோலோ அது உண்மையா இருந்தா, அவர் நிஜமாவே உன்னை லவ் பண்றதா இருந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரிஞ்ச அவர் உண்மையாவே உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அங்க ஷான் லோலோவை வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். எதுக்காக என் மேல உனக்கு இவ்வளவு வெறுப்பு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூட என்ன நம்பாம சுத்திட்டு இருக்க. என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்த ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து சுத்தி நிக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஷானும் லோலோவும் கொஞ்சிக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. வெளியே நின்னு மனுஷன் சண்டை கூட போட முடியல, உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மறுபடியும் ஷானை பாக்குறதுக்கு ஷிங்கு வந்துடுறான். அண்ணா இந்த மூவி எனக்கு ரொம்ப முக்கியம், ஒரு 20 கோடி தானா, பிளீஸ் நான் ரிலீஸ் பண்ணுனா அப்படின்னு சொல்ல, இவன் போன மூவியோட லாபம் எவ்வளோன்னு கேட்க, ப்ராஜெக்ட் காஸ்ட் 30 கோடி ஆச்சு, ஆனா லாபம் 7 கோடி, அதாவது நமக்கு மீதி இருக்கிற எல்லாமே நஷ்டம் தாங்க ஆச்சு, லாபமே வரல அப்படின்னு சொல்ல, கேட்டுட்டல உன்னை நம்பி 20 கோடி இல்ல 2 கோடி கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷான் கிளம்பிடுறான். ஏதாவது பண்ணணுமே, நமக்கு தான் இருக்கவே இருக்காளே லோலோ, அவளை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நேரா லோலோவை பிடிச்சு அந்த சீக்ரெட் என்ன கண்டுபிடிச்சியான்னு கேட்க, ஏங்க அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட ஷானை காப்பாத்துறதுக்கு தான் லோலோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அங்க ஷான் வந்துடுறான். அவளை தரன்னு உள்ள இழுத்துட்டு போறான். அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், அதாவது உனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்க, நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கல, உங்க உருவம் மாறுதுங்கிற காரணத்துக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு தானே இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோச்சிட்டு வெளியே போயிடுறா. ஷானால இதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியல. அங்க கோச்சிட்டு போற அவளை மறுபடியும் ஷிங்கு கூட்டு போறான். உனக்கு நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ₹1 சாப்பாடு இருக்கு பாருங்க, இது என்னோட ஒரு நாள் சம்பளம். இந்த சாப்பாடு இருக்கு பாருங்க, இது என்னோட ஒரு வார சம்பளம். ஏன் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்ல, கவலைப்படாத இன்னைக்கு நான் தானே பே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்கு பேசிட்டு இருக்கான். என்னதான் ஷிங்கு இவ்வளவு கூட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட அவளுக்கு மனசுக்குள்ள ஷான் ஞாபகமா தான் இருக்கு. ஓகே ஷான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஷானா என்ன பேர் சொன்ன? என் பேரு ஷிங்கு, மறந்து போச்சா? சரி இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷிங்கு அங்க இருந்து கிளம்புறான். எதுக்கு நான் ஷான் பேரை சொல்றேன், என்ன ஆயிட்டு இருக்குன்னு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு ஷானோட அசிஸ்டன்ட் போன் பண்றான்னு போன் எடுத்து காதுல வைக்கிறா. அவர் உருவத்தை மாத்திட்டு இருக்காரு தெரியாதனமா. இப்பன்னு பார்த்து ஷிங்கோட அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு வேகமா லோலோ ஓட ஆரம்பிக்கிறா. நேரா ரூம்குள்ள போய் பாக்குறா. பார்த்தாங்க வேற ஒரு உருவத்துல நம்ம ஷான் நின்னுட்டு இருக்கான், அசிஸ்டண்டோட உருவத்துல. சரி நான் சரண்டர் ஆயிடுறேன், ப்ளீஸ் நான் கிஸ் பண்ற பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட, ஒன்னும் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சிட்டலாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் என் லைஃப் அப்படின்னு ஷான் சீன் போட ஆரம்பிக்கிறான். வாயு மூடு, உங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க, நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் தான் சரண்டர் ஆகுறேன், நான் தான் உனக்கு ஒத்து போறேன், ஓகேவா, நீ வந்து பெரிய பாஸ் தான் அப்படின்னு வேகமா ஷானுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா.
கிஸ் பண்ணி முடிச்சதும் அவன் உருவம் மாறினதும் தான் கதவு திறக்குது. பார்த்தா ஆனா அசிஸ்டன்ட் தான் அங்க வந்திருக்கான். அவங்க வந்தாங்க, அப்புறம் பாதியிலே கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல, அட பாவி ஃப்ராடு என்கிட்ட பொய் சொல்லிருக்கியா அப்படின்னு லோலோ கேட்க ஆரம்பிக்கிறா. என் செல்லம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷான் அவளை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ஷானோட ஆபீஸ்க்கு மறுபடியும் ஷிங்க வந்துடுறான். நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்னா நீ மெதுவா யோசிச்சுட்டு உனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப பட்ஜெட் பத்தி பேசலாம் அப்படின்னு கொஞ்சமா சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, உனக்கு எப்படியாவது லோலோவை கரெக்ட் பண்ணும் அவ்வளவுதானே, நான் ஐடியா குடுக்கறேன்னா எத்தனை படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியா, உன்னை சுத்தி இன்னொரு பொண்ணு வந்துட்டே இருக்கணும். அந்த பொண்ணு வரத பாத்துட்டு கண்டிப்பா நம்ம லோலோவுக்கு பொசசிவ்னஸ் வரும். அதை வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமா அவளை கரெக்ட் பண்ணலாம். அடுத்து 2வது, யாராவது ஒரு ஆள் அனுப்பி உங்க அப்பா உனக்கு சொத்தெல்லாம் கொடுக்கணும்னா இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லு. அப்ப லோலோ வேற வழியே இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவா. அடுத்து 3வது பாயிண்ட், அவளு ஆபத்துல இருக்கும் போது நீ காப்பாத்தணும். இந்த 3 பாயிண்ட்டும் கண்டிப்பா பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வெளியே இருந்துட்டு லோலோ எல்லாத்தையும் காதுல வாங்கிடுறா. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு நேரா உள்ள போறா. கரெக்டா அப்போ இன்னொரு பொண்ணு ஒருத்தி வரா. அந்த பொண்ணு வந்துட்டு, ஷான் நீங்க எனக்கு தான் சொந்தம்னு பக்கத்துல வர லோலோ சேர நகர்த்திட்டு போயிட்டு, இதோ இங்க இருக்காரு பாருங்க ஷான், கண்டிப்பா இவர் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு டாபிக்கே மாத்திடுறா. இப்படி சொன்னதும் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அசிஸ்டன்ட் லேட்டா உள்ள வந்துட்டு, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இருக்காருல, இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்து கொடுப்பாரான்னு சொல்ல, இதோ ஒரு பொண்ணு இப்பதான் ப்ரப்போஸ் பண்ணா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஷான், சொத்து உடனே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாபிக்க மாத்தி விட்டுடுறா. ஷானுக்கு இவள கரெக்டே பண்ண முடியாது போலன்னு அப்செட் ஆயிடுது. அன்னைக்கு நைட் அவ பாட்டுக்கு ரோட்ல கிளம்பி போயிட்டு இருக்கா. 3வது ட்ரிக் இதுதானே, ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறது. அங்க ஆப்போசிட்ல ஷிங்கு மாஸ்க் எல்லாம் கொடூரமா போடுறேன்னு காமெடியா போட்டுட்டு பயமுறுத்துற மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவள அட்டாக் பண்றேன்னு வந்துட்டு இவ மடியிலே கிட்டத்தட்ட விழற மாதிரி போயிட்டு இருக்கான். ஒரு வழியா லோலோ தாங்கி பிடிச்சிடுறா. ஆனா அந்த இடத்துக்கு வர ஷான் ஷிங்க தள்ளி விட்டுட்டு லோலோ வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இந்த கேப்ல அவ தாங்கி பிடிச்சால, இந்த அழக பாத்துட்டு ஷிங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா லோலோ மேல காதல் வந்துட்டு இருக்கு. லோலோ பின்னாடி அடுத்த நாள் ஷிங்கு வந்துட்டு இருக்கான். நான் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன், நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு லோலோ வேலை பாக்குறத பார்த்து அப்படியே மயங்கி போய் உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை, பின்னாடியே வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம லோலோவை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஷான் அங்க வந்துடுறான். என்ன வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். ஷான் லோலோ பக்கத்துல போயிட்டு, உன் அம்மா கூப்பிட்டாங்க, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அந்த கல்யாணத்துக்கு நீயும் நானும் சேர்ந்து போலான்னு சொன்னாங்க, நீ போயிட்டு வெளியே ரெடியா இரு, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். லோலோ வெயிட் பண்ணிட்டே இருக்கா, ஆனா வரவே இல்ல. பார்த்தா அந்த இடத்துக்கு ஷிங்கு தான் வரான். உன்னை பிக்கப் பண்ணிக்கிற வேலையை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே அங்க ஷானுக்கு எக்கச்சக்கமா அவங்க அம்மா மூலமா வேலை கொடுத்து புடிச்சு வச்சிருக்கானா. சோ ஷிங்காவது கிடைச்சானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போலான்னு தான் லோலோ கூட மனசுல நினைக்கிறா. ஆனா இது முக்கியமான மூவில இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஷிங்கோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லோலோ வேற வழியே இல்லாம வர சொல்லிட்டோம். நேரா பாய் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்காவது போலான்னு எக்ஸோட கல்யாணத்துக்கு போறா. உள்ள போய் உட்கார்ந்ததும் இவளை இன்சல்ட் பண்றதுக்காக தான், இவளே லேட்டா தான் வந்திருக்கா வேணும்னே, ஆனா இன்சல்ட் பண்றதுக்காக தான் ஆளுங்க வெயிட்டிங்லயே இருந்திருப்பாங்க போல. இவ உள்ள வந்ததும் என்னம்மா கழட்டி விட்டானா, இந்த மாதிரி பணக்கார பசங்களே இப்படிதாம்மா, ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருவாங்கன்னு மட்டமா பேச ஆரம்பிக்க கரெக்டா அங்க ஷான் உள்ள வந்துடுறான். சாரி செல்லம், லேட் ஆயிடுச்சு, என்ன இவங்க எல்லாம் ஓவரா இன்சல்ட் பண்றாங்களா, இவங்கள துரத்திடலாமா அப்படின்னு கேட்க, யாரு கல்யாணத்துல யார துரத்துறதுன்னு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்போ ஷானோட அசிஸ்டன்ட் பாக்குறான், இவர் ஹோட்டலோட ஓனருங்க, இவர் நினைச்சா யார வேணாலும் துரத்தலாம், அது மட்டும் இல்லாம நீங்க 4 மணி வரைதான் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கீங்க, மணி 5 ஆயிருச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு பெனால்ட்டியோட சார்ஜ் போட்டா 60,000 ரூபாய் இப்ப மட்டுமே நீங்க எக்ஸ்ட்ராவா தரணும், ஒரு நிமிஷத்துக்கும் ஏறிட்டே இருக்கும்னு சொல்ல, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவ்வளவு காசு இல்ல போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க வந்து கிளம்ப போறான். அந்த பக்கமா வர அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, வேகமா லோலோவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிடுறா. ஆனா ஷான் கைய பிடிச்சிடுறான். யார் மேல கைய ஓங்குற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். அவனை பிரிச்சு கூட்டு வரா லோலோ. ஆனா அதுக்குள்ள பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட உருவத்துக்கு ஷானோட உருவம் மாறிடுது. இங்க பாரு, என்ன உள்ள விடு அப்படின்னு ஷான் கூப்பிட்டு இருக்கான். கிஸ் பண்ணு, அட்லீஸ்ட் அப்பயாவது நான் என் உருவத்துக்கு மாறிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு, பொண்ணு உருவத்துல இருந்துட்டு கிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, உள்ள வா அப்படின்னு இவ கூட்டு போயிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸையாவது போடு, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு பாருன்னு அவளோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. ஷான் அந்த கேர்ள் உருவத்திலேயே உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கான். முத்தம் கொடுக்கறதுக்கு உட போறியா இல்லையான்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, இப்படியே கொஞ்ச நேரம் சுத்துன்னு வேணும்னே அவனை அலைய விட்டுட்டு இருக்கா. எப்பன்னு பாத்தி யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லோலோ வெளியே போறா. வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா ஷிங்கு தான். உன்னை பாக்கிறதுக்காக வந்தேன், சாரி ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால என்னால அப்பவும் கூட வர முடியாம போயிடுச்சு, சாரின்னு உள்ள வந்துட்டு இருக்கான். உள்ள பார்த்தா ஷானு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கான். ஷிங்க ஓரமா உள்ள தள்ளி முடிச்சிட்டு வெளியே எட்டி பாக்குறா லோலோ. என்ன ஆச்சு, எங்க போனான்னு தேடிட்டு இருந்தா. ஷான் அங்கதான் நிக்கிறான். இவள டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ணிடுறான். பார்த்தா இவன் பொண்ணு ட்ரெஸ்ல இருந்துட்டு இவள கிஸ் பண்றத பாத்துட்டு, அண்ணா உன் சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்பப்போ பொண்ணு ட்ரெஸ் போட்டுட்டு அடுத்த கேர்ள் ஃப்ரெண்ட கிஸ் பண்றதுதான் உன்னோட சீக்ரெட் போலன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சிரிச்சுட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் லோலோவை கூட்டிட்டு போயிட்டு ஷிங்கு, எனக்கு நல்லாவே புரியுது என் மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்கு, ஆனா என் அண்ணன் உன்னை புடிச்சு வச்சிருக்கதால அவனுக்கு பயங்கர க்ளோஸா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க,
உன்னை எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அத பத்தி நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஷான் வந்துடுறான். என்னடா பண்ற அப்படின்னு கேள்வி கேட்க, இல்ல நான் ஷூட்டிங் டயலாக் செக் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் கூட இருக்குன்னு சொல்ல, எங்க உள்ள போ, உன் ஷூட்டிங்க நானும் பாக்குறேன்னு வேணுனே இவனை அசிங்கமா நடிக்க வச்சு டைரக்டரை இன்னொரு ஷாட் எடுங்க, இன்னொரு ஷாட் எடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷான் கலாய்ச்சி விட்டுறான். எதுக்கு நான் என்ன கலாய்க்கிற, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கான்னு கேட்க, லோலோவும் பொம்மை கிடையாது, அவ மேல எனக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவகிட்ட விளையாடுறதுக்கு நீ நடுவுல வராதன்னு சொல்ல, லோலோ மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஷூயா இருக்கால அவ திரும்ப வந்துட்டா அது உனக்கு தெரியுமான்னு கேட்க, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் போல ஷூயா ஷூயா திரும்ப வந்துட்டாளா அப்படின்னு ஷான் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க லோலோ கொஞ்சம் கொஞ்சமா ஷான் மேல பாசம் வந்துட்டு இருக்குல்ல, அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து கதவை தட்டுறா. அதான் அந்த ஷூயா தான் வந்து டோரை ஓபன் பண்றா. நல்ல வேலைக்கார பொண்ணு வருவான்னு சொன்னாங்க, இப்பயாவது வந்தியே இந்த ரூமை கிளீன் பண்ணுன்னு சொல்ல, நான் வேலைக்கார பொண்ணா, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி லோலோ ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. லோலோவை பாத்துட்டு, வேலைக்கார பொண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சூட்கேஸ் கிட்ட தரன்னு இழுத்துட்டு போறா. அதுல பார்த்தா நம்ம ஷானும் ஷூயாவும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் இருக்கு. ஆமா, என் ஆளுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்க்க இதுக்கும் மேல லோலோவால அங்க இருக்கவே முடியல. நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. கரெக்டா ஆப்போசிட்ல பார்த்தா ஷான் வந்துடுறான். நடக்குது என்னன்னு அவனுக்கு புரிஞ்சிருது. என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஷான் மேலையா கைய வச்சு நிக்கிற அப்படின்னு ஷூயா லோலோவை கீழே தள்ளி விட்டுடுறா. வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு திமிரான்னு, அவ வேலைக்கார பொண்ணு கிடையாது, அவ என்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கேப் கொடுக்குறான் ஷான். லோலோ முறைச்சு பாத்துட்டு இருக்கா என்ன சொல்ல போறான்னு. ஆமா இல்ல உன் செக்ரட்டரி, அன்னைக்கு கூட நான் போட்டோல பார்த்தேன், லைட்டா மறந்துட்டேன், சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அக்கா போட்டு பேசி லோலோவை பெரிய வயசாக்க பாக்குறா ஷூயா. போட்டோ பாத்தீங்கல்ல, அதுல என் வயசு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் உங்களோட ஒன்னும் பெரிய பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷூயா கோவத்தோடய பேச ஆரம்பிக்கிறா. இந்த பெர்ஃப்யூம் எடுத்துக்கோயேன், ஷானோட ஃபேவரட் பெர்ஃப்யூம், இத நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, இந்த மாதிரி பெர்ஃப்யூம்லாம் எனக்கு பிடிக்காது, யாருக்காக கொண்டு வந்தீங்களோ அவங்க கிட்டயே கொடுங்கன்னு சொல்லிட்டு லோலோ கோவமா கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. ஷான் ஓடி வந்து அவ கையை பிடிச்சிட்டு இருக்கான். லோலோ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, உனக்கும் எனக்கும் நடுவுல அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உனக்கும் எனக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, அதான சொல்ல வர, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே கான்ட்ராக்ட் தானேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆனா பார்த்தா நம்ம லோலோ, ஷான், ஷிங்கு, ஷூயா 4 பேரும் ஒன்னா ஒரே டின்னர்ல உட்கார்ந்து இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஷிங்குக்கு ஆக்வர்டா இருக்கு, என்னடா நடக்குது இங்க, எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களேன்னு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஷிங்க நம்ம லோலோ சூப்பர் மார்க்கெட்டை தான் பாத்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு ஷான் நேரா ஷூயாவையும் கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த ஜோடி இன்னொரு ஜோடியை பார்த்துட்டு முறைக்க ஆரம்பிக்குது. வேணுனே லோலா ஷிங்க பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா, வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருக்கா. அப்ப பொறாமையில ஷான், நாங்களும் வரோம், 4 பேரும் ஒன்னாவே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டின்னருக்கு இப்படி ஏற்பாடா இருக்கு. அதனால ஆளாளுக்கு ஒரு பக்கம் முறைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பீஸ நம்ம லோலோ எடுக்க போக வேணுனே ஷூயா எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவளும் சாப்ஸ்டிக்கால புடிச்சு வச்சிட்டு இருக்கா. பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை, விட்டு கொடுக்கறது எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு லோலோ விட்டு கொடுத்துட்றா. புடிச்சிருந்ததுன்னா அதை நீதான் வச்சுக்கணும், விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஷான் வேற இங்க டபுள் மீனிங்ல பேசிட்டே இருக்கான். கரெக்டா அப்போ இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, அவங்க வந்துட்டு, ஷான் சார் உங்ககிட்ட சொல்லவா, உங்க கல்யாண இன்விடேஷனை லோலோக்கு கொடுக்க சொல்லி உங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்கன்னு சொல்ல, ஷான் பாக்குறான் எனக்கு கல்யாணமா அப்படின்னு இன்விடேஷனை வாங்கி பாக்குறான். ஷூயா உடனே, ஆமா ஷான், உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சின்ன வயசுலயே நம்ம பேரண்ட்ஸ் முடிவு பண்ணது தானே, இப்போது சீக்கிரமா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அதான் நம்ம கிட்ட சொல்ல கூட இல்லைன்னு சொல்ல, லோலோ இன்னும் அதிகமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. டேய் நான் வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான்டா அப்படின்னு ஷூயா வேற ஓவர் உரிமையா பேசுறா. இதுக்கும் மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லோலோ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பன் பார்த்தவ கைய ஷிங்கு புடிச்சிடுறான். லோலோ ஒரு நிமிஷம் இரு, நானே இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்றேன், இப்பதான் அந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல, நான் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன், உன்கிட்ட எனக்கு ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிங்கு வேற தலையில குண்ட போட்டுட்டு இருக்கான். ஷான் ஷூயாவை டிராப் பண்றதுக்கு வரான். ஷூயா நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, சின்ன வயசுல இருந்தே உன் கூட நான் வளர்ந்துட்டு இருக்கேங்கிறது உண்மைதான், அதனால எனக்கு எப்பவுமே உன்னை பார்த்தாலும் ஒரு தங்கச்சி ஃபீலிங் தான் வந்திருக்கே தவிர உன்னை நான் என்னைக்குமே லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியமா நினைச்சதே இல்ல, ஒரு வேலை அந்த மாதிரி ஐடியாவை நான் கொடுத்திருந்தா சாரி, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷூயா நேரா ஷானோட சித்திக்கிட்ட வரா. அப்படின்னு அந்த பொண்ணு சொக்கு பொடி மூட்டு மயக்கி இருக்கா, சத்தியமா விட மாட்டேன், நான் தான் ஷானை கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆனா இங்க பயங்கரமா லோலோ ஃபீல் ஆயிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷானுக்கும் ஷூயாக்கும் கல்யாணம் ஆக போதான்னு சொல்ல, என்னடி சொல்லிருக்க, நமக்காவது ஒரு பெரிய பெரிய வீட்டு மருமகன் வருவான்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியா இருந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, அது மட்டும் இல்ல ஷிங்கு இருக்கான்ல அதான் என் ஃபேவரட் ஆர்டிஸ்ட், அவனை லவ் பண்ணும் ப்ரொபோஸ் வேற பண்ணிருக்காமான்னு சொல்லிட்டு லோலோ சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லடி அவனும் பணக்காரன் தான், அட்லீஸ்ட் ஒண்ணு போனாலும் இன்னொன்னு கிடைச்சிருக்கேன்னு கேட்க, மா சும்மா இருமா, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து லோலோ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கா.
புரியுது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஷான் மேல அவன்கிட்டயே சொல்லாம கூட உனக்கு ஒரு காதல நீ வளர்த்து வச்சுட்ட. அதனால தானே கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப அழகான பொண்ணு, உன் மனசும் ரொம்ப நல்ல மனசு. கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தங்கமான பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான். ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடா செல்லம். நீ என்னைக்குமே சந்தோஷம் இல்லாம மட்டும் வாழ்க்கையில இருந்துடவே கூடாது. நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஷிங்கு லோலோட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஒரு இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு கையில பொக்கேவோட வெயிட் பண்ணிருக்கான். லோலோவை இன்வைட் பண்ணிருக்கான். அங்க லோலோ போறா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடு லோலோ. எனக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் உன்ட்ட பழக ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா உண்மையாவே உன்ட்ட பயங்கரமா காதல்ல விழுந்துட்டேன். என்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதை யாரோ போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுடுறாங்க போல. ஷான் பாத்துடுறான். அசிஸ்டன்ட் கொடுத்த போன் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த இடம் இப்ப எம்டியா இருக்கு. எங்க போனான்னு தெரியலையே. லோலோ ஓகே சொல்லிருப்பாளா, ரெண்டு பேரும் என்கேஜ் ஆயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தேடி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா லோலோ கையில பொக்கே வச்சுட்டு தனியா உட்காந்துட்டு இருக்கா. என்ன தேடிதானே இவ்வளவு தூரம் வந்த, ஆனா ஒரு நிமிஷம் என் பக்கத்துல வரக்கூடாது, கொஞ்சம் தூரமா தள்ளி நெல்லு, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல இருக்க சேர்ல என்னைக்குமே என்ன மட்டும் உட்கார வைப்பியா அப்படின்னு கேட்க, நம்ம ஆபீஸ்ல 358 பொண்ணு இருக்காங்க, அவங்களெல்லாம் உட்கார வைக்க விடாம நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்த ஆரம்பிக்கிறான் ஷான். அப்பனா ஒரு ஸ்டெப் பேக்ல போ, நான் தான் இருக்கிறதுலே அழகான பொண்ணு உனக்கு தோணுதான்னு கேட்க, அழகுங்கிறது கண்ணுக்கு கண் மாறுபடும்ல அப்படின்னு மறுபடியும் ஷான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பனா இன்னும் 2 ஸ்டெப் பின்னாடி போ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீயும் நானும் செட்டே ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா. ஷான் பாக்குறான். முழுசா பதில் சொல்ல விடுமா, 358 பொண்ணு இருக்காங்க, அத்தனை பேரும் யாராவது என்னைக்காவது என் பக்கத்துல உட்கார சிச்சுவேஷன் வரலாம். ஆனா நீ இருக்க வரைய உன்னை தவிர வேற யாரையும் பக்கத்துல உட்காரவே முடியாது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம அழகுங்கிறது கண்ணுக்கு கண் வேறுபடுங்கிறது உண்மைதான். ஆனா என் கண்ணுல பாக்கும்போது இந்த உலகத்தை மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ்லயே நீதான் ரொம்ப ரொம்ப அழகியா தெரியறன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ என்ன டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல, டூலாவா, நான் டூலா யூஸ் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, நீதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. ஆனா பார்த்த முதல் நொடியில இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, அப்பல இருந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் சொல்லிட்டு இருக்கான். நம்புற மாதிரி இல்லையேன்னு லோலோவும் கார்ல ஏறி உட்கார்றா ஷான் கூட. அம்மா உன்னை ப்ரப்போஸ் பண்ண ஷிங்க வந்தானே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷான் கேக்குறான். அது இப்பயாவது உனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு மனசு வந்துச்சேன்னு லோலோ நடந்ததை சொல்லிட்டு இருக்கா. இல்லடா, நான் வந்துட்டு பயங்கரமா ஷானை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது எப்ப ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா நடந்துருச்சு. உன்னை ரொம்ப பிடிக்கும் தான், ஒரு ஆக்டரா தான், ஆனா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கா. சரி இந்த பொக்கேவாவது வாங்கிட்டு போ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாவது இருக்கலாம்னு சொல்லிட்டு ஷிங்கு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க இருந்து கிளம்பி வந்திருக்கா. இந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சரி பரவாயில்ல, போனா போது, நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அவனை நினைச்சு, அவன் படத்துக்கு 20 கோடி இன்வெஸ்ட் பண்ண சொன்னா உனக்காக இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நல்ல பையனா இருக்கேன்னு சொல்லிட்டு லோலோ சொல்றா. ஷான் லோலோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தூரமாவது ஷூயா பாத்துட்டா. செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஷானோட ஆபீஸ்ல ஒருத்தன்ட்ட போயிட்டு அது எப்படி சொக்குப்பொடி போட்டு மயக்கி இருக்காரு அந்த லோலோ, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, நீங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க சிஇஓக்கு ஒய்ஃபா வந்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி லோலோ மாதிரி ஒரு லோக்கல் பீஸ் எல்லாம் சிஇஓவா வந்தா இந்த கம்பெனிக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு அவன் வேற நாளா ஏத்தி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா லோலோ அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கா. அங்க வர சர்வர் பொண்ணு லோலோ மேல வைனு தண்ணி எல்லாம் கொட்டி விட்டுறா. நீங்க உள்ள போய் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சர்வர் பொண்ணு கேக்குறா. லோலோவும் ரெஸ்ட் ரூம்குள்ள போறா. இந்த வேலைக்கெல்லாம் பின்னாடி ஷோயா தான் இருந்துட்டு இருக்கா. பார்த்தா அங்க நம்ம ஷிங் இருக்கான்ல, அவன் வரான். அதே ரூம்குள்ள கிளம்பி போயிட்டு இருக்கான். லோலோ பாக்குறா. இதுக்குடா இங்க வந்துன்னு சொல்லிட்டு அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸோட சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறா. இதான் சாக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு ஷூயா நேரா உள்ள வந்து, பாத்தீங்களா நீங்க 2 பேரும் அவனுக்கு தெரியாம பின்னாடி தொடர்பு வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, உள்ள நம்ம லோலோ கூட இருக்கிறது ஷான் தான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பிளான 2 பேரும் போட்டிருக்கும் போதே ஷான் அதை காதுல வாங்கியிருக்கான். வேகமா ஷிங்க போய் தொட்டுட்டு அதே உருவத்துக்கு அவனை மாத்திட்டு இங்க அவங்களை ஏமாத்துறதுக்காக உள்ள வந்திருக்கான். செம்ம பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு லோலோவும் ஷானும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்க, எப்படி நடந்தது இது, உள்ள போகும்போது அவனா தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷோயா யோசிக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடியே சர்வர் பொண்ணு கிட்ட கொடுத்து உள்ள ஒரு சிசிடிவி கேமரா செட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அந்த கேமரால என்ன ஆச்சுன்னு பாக்க, கிஸ் பண்ணு சீக்கிரம் மாறிடுவேன்னு சொல்லிட்டு லோலோ சொல்லியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் ஷான் அவனோட உருவத்துக்கு வந்திருக்கான். இதான் விஷயமான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு போன் பண்ணிட்டு எல்லா உண்மையும் சொல்லி வச்சிடுறா. இங்க லோலோவும் ஷானும் ஒன்னா ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. கிஃப்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி காட்டணும்னு சொல்லிட்டு லோலோ சொல்ல, ஷானும் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறான். செம்ம காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு லோலோ சிரிக்கிறா. என்ன பார்த்தா நக்கல் பண்ணி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு லோலோ கூட ஷான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையே ஆகுது. லோலோ எந்திரிக்கிறா. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கோம், நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஹெல்ப் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு லோலோ கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்பன்னு பார்த்து போன் வந்துருது நம்ம ஷானுக்கு. உங்களை பத்தி உங்க சித்தி எல்லா உண்மையும் போர்ட் மீட்டிங்ல சொல்ல போறாங்களாம், கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, போர்ட் மீட்டிங்க்கு அவசர அவசரமா நம்ம ஷான் ஓடி போயிட்டு இருக்கான்.
என்னாச்சு, எதுக்காக அந்த போர்ட் மீட்டிங்னு கேட்க, ஆமாப்பா சும்மா அவன்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு, எங்க கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே ஃபோர்ஸ் பண்ணி அவனை கை கொடுக்க வச்சிட்டு இருக்காங்க. கைய விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு செகண்ட்ல எடுக்க பாக்குறான், விட மாட்டிக்கிறாங்க. ஷானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லோலோ அங்க இருந்து வெளியே ஓடி போலான்னு ட்ரை பண்ண, நடுவுல பார்த்தா அந்த ஷூயா தடுத்து நிறுத்துறா. உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்னு, உனக்கு ஷானை பிடிக்கும் தானே, அவனுக்கு ஆபத்து வருது உனக்கு விரும்ப மாட்டேதானேன்னு சொல்லிட்டு கத்திட்டு லோலோ அவளை தள்ளி விட்டு வெளியே போறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷான் இருக்கான்ல அந்த மீட்டிங் ரூம்ல லைட் ஆஃப் ஆயிடுது. ஆனா அதுக்குள்ள லோலோ உள்ள போயிட்டு ஷானுக்கு கிஸ் பண்ணி மறுபடியும் அவன் உருவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் லைட் ஆன் ஆகுது. எல்லாமே நம்ம ஷானோட அசிஸ்டன்ட் பண்ற வேலை தான். இங்க பாத்தீங்களா, உங்ககிட்ட நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு இருந்தேன். இந்த பொண்ணு பேரு லோலோ, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சித்தி, உங்களுக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். லோலோவும் ஷானும் அப்படியே இந்த மால்ல சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு இடத்துல வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. கல்யாணம் தான் ஆக போகுது. வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு ஷான் எப்படியாவது மயக்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு லோலோ வெட்டிங் ட்ரெஸ் போடுறா. இப்ப அவன் வந்து பாத்துட்டு கண்ணுல கண்ணீர் வச்சுக்க போறான்னு சொல்லிட்டு இவ பல்ல காட்டிட்டு இருக்கும் போதே ஷான் அங்க வரான். எதுக்கு லோலோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நமக்கு வர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள அங்க வந்து கூட்டு போறான். எதிர்பார்த்து இவ்வளவு பல்பு வாங்கினதா மிச்சோன்னு லோலோவும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இங்க ஆனா அந்த ஷானோட சித்தி இருக்கால, அவளும் ஷூயாவும் என்னது ஷான் எப்படியாவது லோலோவை கல்யாணம் பண்ணிடுவான் போலயேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. லோலோவை பாக்குறா. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் போட்டா சேஞ்ச் பண்ணிடுவான்னு சொல்றான். இவனை கல்யாணம் பண்றேன்னு சொன்னதே ஒரு வேலை பொய்யோ, நம்ம தான் வந்து ஓவரா முடிவு பண்ணிட்டோமோ, இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சுதான் வேலை செய்யணும் போலன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாதையிலே லோலோ கிளம்பிட்டு இருக்கா. ஷான் பாக்குறான். ஆனா உன கொச்சுக்கிறாடா, இவளை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியலன்னு யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அங்க போற வழியில பார்த்தா நம்ம லோலோக்கு முன்னாடி ஷிங்கு நிக்கிறான். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், கலக்கல்மா அப்படின்னு சொல்ல, அதை ஏன் கேக்குற, நான் அவனை பயங்கரமா லவ் பண்றேன், ஆனா ஷான் என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ற மாதிரி சத்தியமா எனக்கு தெரியலன்னு சொல்ல, நீ இந்த கீ செயினை விட்டு போயிட்டல, அது கொடுக்கதான் வந்தேன், அண்ணனை பத்தி அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு வேகமா ஷிங்கு அந்த கீ செயினை கொடுக்குறான். இது நீ எனக்கு கொடுத்ததுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லோலோ மறுபடியும் கேக்குறா. என்னது நான் கொடுத்ததா, இந்த கீச்சனை சத்தியமா நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையே, நான் உனக்கு எப்ப கொடுத்தேன், உனக்கு பார்த்ததே நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷிங்கு சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ தான் என்ன காப்பாத்துனன்னு சொல்ல, நான் காப்பாத்துனா, அந்த தாலாட்டு பாட்டு கூட பாடினா, அந்த பாட்டுல எனக்கு தெரியவே தெரியாது, என் அண்ணனுக்கு தான் அது ஃபேவரட் சாங்னு சொல்ல, லோலோக்கு பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த பாட்டை ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஷான் வேற இவகிட்ட பாடி தூங்க வச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த கீச்சைனை இவன் கிட்ட காட்டும் போது எனக்கு இந்த கீச்சைனை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஷிங்கு கூட சொல்லிட்டு இருந்தான்ல. இத பாத்துட்டு ஏதோ ஒரு குழப்பம் வருது லோலோக்கு. விறுவிறுன்னு கிளம்பி மறுபடியும் போயிட்டு இருக்கா. நமக்கு இப்பதான் பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல பாடம் கவனிக்க வந்த லோலோவோட கிளாஸ்மேட்ஸ் இவள மட்டும் உள்ள வச்சுட்டு போட்டு போயிருக்காங்க. ரொம்ப நேரமா லோலோ தனியா உள்ள இருந்திருக்கா. என்ன யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அப்படியே மயங்கி உள்ளேயே வந்து இறந்து போயிருப்பா போல. அந்த நேரமா பார்த்து அந்த பக்கமா ஷிங்கு வந்திருக்கான். ஏய் என்னாச்சியா, யார் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு லோலோ மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. வெயிட் பண்ணு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, என்ன விட்டு போகாதீங்க போகாதீங்க பக்கத்துலயே இருக்குன்னு சொல்லிட்டு லோலோ கத்திட்டு இருக்கா. நீ முதல்ல டென்ஷனா இருக்க, எனக்கு ஒரு தாலாட்டு பாட்டு தெரியும், அதை நான் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடிட்டே கீழ இருந்து ஒரு போல்ட் இருக்கு, அதை வேகமா எடுத்து கதவை எப்படியோ நம்பி கதவை ஓபன் பண்ணி விட்டுடுறான். லேரா லோலோவை வெளியே தூக்கிட்டு வந்துடுறான். லோலோ வெளியே வந்து கதறி அழுதுட்டு இருக்க. பரவாயில்லம்மா விடு, உன் மேக்கப் எல்லாம் கலையுது பாரு, இதுக்கும் மேலே அழ போற. இந்த கீ செயின் வந்துட்டு என் அம்மா எனக்கு கொடுத்தது, இது எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி காமிங்கா இருக்கும், இதை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சுட்டு நீ நார்மல் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு இந்த பக்கம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு லோலோ கேக்குறா. அப்பதான் அந்த கதையை ஷிங்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஷிங்கு உருவத்துல இருக்க நம்ம ஷான் அவங்க அப்பாக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிருக்கான். ஆனா அவன் போறதுக்குள்ள அங்க அந்த சித்தியும் ஷிங்கும் சேர்ந்து கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு பாட்டெல்லாம் பாடிருக்காங்க. ஷிங் அப்பதான் வெளியே வந்துட்டு, ஆனா ஏன் வெளியே நிக்கிற, உள்ள வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். இல்லடா நான் வரல, நீங்க செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பும் போது நான் வான்னு சொல்லிட்டு ஷிங்க மறுபடியும் கையை பிடிச்சிருக்கான். அதனாலதான் ஷானுக்கு உருவம் ஷிங்கு மாதிரி மாறி இருந்திருக்கு. அப்படி வரும்போதுதான் லோலோவை காப்பாத்திருக்கான். இந்த கதையெல்லாம் வேற சொல்லிருக்கான். லோலோ பாக்குறா. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஓவர் தான், உனக்கு கூப்பிட்டு கேக் வெட்டி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு திட்டிட்டே போயிருந்திருக்கா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா 2 பேரும் ஒன்னாதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஷான் மேலேயே லோலோ அப்படியே தலையை கவுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கா. ஷானுக்கு அப்படியே அவனோட உருவம் கூட திரும்பி வந்திருக்கு. ஷான் அவளை மறுபடியும் பாத்துட்டு, நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, நீ உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு நீ எந்திரிச்சிருவ, அப்படியே கிளம்பி பத்திரமா போன்னு சொல்லிட்டு அவ தூங்கி எந்திரிக்கிற வரைய வெயிட் பண்ணிட்டு எந்திரிக்கிற சாக்குல இருக்கும் போது கிளம்பி ஓடி போயிருக்கான். அப்ப அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பார்த்துட்டு ஷிங்கு மேல பயங்கரமா பாசம் வைக்க ஆரம்பிச்சிருக்கா லோலோ. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு, இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி எந்த இடத்துல நம்ம ஷான் இருக்கானோ அங்க போக ஆரம்பிக்கிறா. போயிட்டு அவ பாத்துட்டு இருந்தா. ஷான் அவளுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிட்டு அழகா ப்ரப்போஸ் பண்றதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு,
நான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்க, பைத்தியக்காரி என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க காட்டுறான். லோலோ ஓகேன்னு சொல்லிடுறா. அவளுக்கு ரிங்க போட்டு விட்டுட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சைட்ல இருந்து நம்ம ஷானோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எவ்வளவு சூப்பரான கப்பல்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த சித்தி இருக்கால, அவ ஷான் கிட்ட வரா. என்னப்பா கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஒயின் குடிக்கலாம்னு சொல்ல, உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே சரியா ஆகாது. ஆனா இனிமேலாவது நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் ஆசைப்படுறேன். அதனால உங்க கூட உட்காந்து ஒயின் குடிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சித்தி பாக்குறா. ஏற்கனவே கொடுத்த மருந்தோட அது ஏதோ வினோதமான மருந்து. இப்ப அதுலயே ஹை வெர்ஷனை தான் இதுல கலந்திருக்கேன். நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அதை ஒயின்ல ஊத்தி கொடுத்திருக்கா. ஷான் அதை குடிச்சிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இங்க இருக்க கூடாது, கிளம்பி போயிடலாம், எனக்கு உடம்பு முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் ஷானு கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஒரு தூண் வழியா நுழைஞ்சா அடுத்த தூண்ல வரும்போதே ஷானோட உருவம் அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுது. எந்த மாதிரி மாறிடுதுன்னா லோலோ மாதிரி மாறிடுது. அதை யாரோ வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க. நேரா கொண்டு வந்து நம்ம லோலோவோட உருவத்துல இருக்க ஷானை உள்ள போட சித்தி அங்க வந்துடுறா. என்ன இது, என்ன உருவம் மாறி இருக்கு, இத மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த சீக்கிரட்டை இப்பயே ரீவீல் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை சிஇஓவா இந்த கம்பெனில வச்சிருப்பாங்க. சத்தியமா எல்லாரும் பயந்துருவாங்க. உன் உருவம் மாறினது கூட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க ஷான் பாக்குறான். என்ன இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? உங்க கம்பெனில பெர்சன்டேஜ் 20% தான் இருக்கு. நான் இல்லனா கூட உங்களால சிஇஓ ஆக முடியாதுன்னு சொல்ல, அது உன் அப்பா நினைச்சா மட்டும்தான். ஆனா நான் சைட்ல நிறைய பேர் கூட நிறைய வேலை பார்த்து எக்கச்சக்கமான ஷேர்ஸை என் பேர்ல வாங்கி வச்சிட்டு இருக்கேன். அந்த வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா உங்க அப்பாவை விட எனக்கு ஷேர்ஸ் அதிகமாயிடும். நான் ஈஸியா இதுக்கு சிஇஓ ஆயிருவேன்னு சொல்ல, ஆனா கம்பெனி வீணா போயிடும். அதை பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்க, அதை பத்தி நான் ஏன் கவலை பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா அங்க அடிக்கிறதுக்கே போயிடுறான் அந்த சித்தி. ஆனா பார்த்தா பின்னாடி ஷான் வரான். அவனோட கையை பிடிச்சிடுறான். லோலோ உனக்கு ஒண்ணும் ஆகல எந்திரின்னு சொல்லிட்டு ஷான் லோலோவை எழுப்பி விட்டுட்டு இருக்கான். அங்க வந்திருக்கிறது உண்மையாவே லோலோ தான் போல. இது லோலோவா ஷான் இல்லையா, எப்படி நடந்ததுன்னு கேட்க, தூணுக்கு பின்னாடி நாங்க ஏற்கனவே ஆளுங்களை நிக்க வச்சு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஷிங்கு ஷூயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ஷானோட அசிஸ்டன்ட் வீடியோ எடுத்துட்டே வரான். உங்களை வலுக்கட்டாயமா பிடிக்கிறதுக்காக நாங்க பண்ண வேலைதான் இது. ஷூயால இருந்து ஷிங்குல இருந்து அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஒயின் கொடுக்கும் போதே இந்த ஒயினை நாங்க ஆல்ரெடி மாத்தி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஷான் பாக்குறான். இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட ஆன்டி ஷிங்கோட அம்மாங்கிற ஒரே காரணத்தினால இதுக்கும் மேல இதை பத்தி நான் வெளியே பேசாம இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா உங்க லேன் எதுவோ அதுக்குள்ளேயே இருந்துக்கோங்கன்னு சொல்ல, எல்லாமே எனக்கு தான் வரணும், இது எல்லாமே என்னோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கால, இந்த லோலோ மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. ஷான் எப்பயோ மாட்டிருந்திருப்பான். உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்தி எடுத்துட்டு லோலோவை அட்டாக் பண்றதுக்கு போயிடுறா. ஆனா நடுவுல ஷான் வந்துடுறான். அந்த குத்த அவன் வாங்கிட்டு லோலோவை காப்பாத்துறான். 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷானுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஷிங்கோட அம்மா ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கா. அப்படியே 1 வருஷம் ஓடி போயிடுது. லோலோ பாத்துட்டு இருக்கா, ஜாலியா சுத்தி வந்துட்டு இருக்கா. அவனோட ஞாபகமாவே இருக்கு, எங்க போனான்னு தெரியலையேன்னு கேட்கும் போதே ஷான் அங்க வந்துடுறான். என்ன பேபி மிஸ் பண்ணிட்டியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமா எனக்கு கோவமே வந்துருச்சு, நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி அவ்வளவு லேட்டாவா வருவன் லோலோ திட்ட ஆரம்பிக்கிறா. உனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கறதுக்கு தான் போனேன். செயின் பாரு, இதுல இருக்க டைமண்ட் இருக்குல்ல பயங்கரமா ஜொலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல மாட்டி விடுறான். லோலோ பாக்குறா. ஷான் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, அது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நீ அப்பா ஆக போறேன்னு காதுல போய் சொல்றா. நிஜமாவான்னு சொல்லிட்டு கத்திட்டே நம்ம லோலோ பின்னாடியே ஷான் ஓடிட்டு இருக்கான். 2 பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கியூட்டான சீனோட தான் இந்த குட்டி மூவி ஒரு எண்டுக்கு வருது. இந்த மாதிரி கியூட்டான மூவி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய மூவிஸ் வந்துட்டே இருக்கு. அது வரையும் பாய்.